Hello sir, welcome to our show. Hello Karki. Hi. So இப்போ புது சாங் நீங்க பண்ணிருக்கீங்க. First you had done a song, composed a song for சர்வம் தாளமயம். So இந்த சிங்கிள் பத்தி சொல்லுங்க நீங்க. How did this happen அப்படின்ட்டு? I think Karki has written ஒரு 10 பாட்டு தமிழிசை பாடல்கள் எழுதியாச்சு. ஸோ he had sent me once ஒரு PDF நான் அந்த மாதிரி பாட்டு எழுதியிருக்கேன். Because independent music இருக்கு and we have film music, but மேடையில் தமிழ் பாடல்கள் பார்த்தீங்கன்னா it is largely 1940s 1950s ஓட காம்போசிஷன் தான் இருக்கு. ஏன் யாருமே அதுக்காக எழுதலைன்னு சொல்லி he had written it. So amongst those 10 songs, I think one song Bombay Jayashree had composed and performed also. So இது when I saw it, ஏதாவது ஒரு பாட்டு நீங்கள் கம்போஸ் பண்ணலான்னு he asked me to do it, and then I was just looking and I found this lyric ரொம்ப fascinating. So I just sang a little tune back to him. He said, this sounds very good, work on it. So then நாங்கள் அப்படியே we used to keep exchanging COVID creativity phase, literally and figuratively கடவுளும் நானும் பேசிடும் பொழுது நடுவில் தரகர்கள் எதுக்கு அந்த பீரியட்லேயும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது. பிகாஸ் ஈவன் ஃபார் த ரிலிஜியஸ் கோவில் மசூதி சர்ச் எல்லாமே மூடப்பட்டிருந்தது. ஸோ மனிதனுக்கு அவங்களோட ஆன்மீகம் அல்லாட்டி அவங்களுக்குள்ளே இருக்கிற கடவுள் பக்தி இருந்தால் they would have to realize it within. The God resides within you and not necessarily in any kind of thing. And that philosophical approach inside that lyric was very fascinating. So we composed it in the most bhakti ragam that we could think of. And then as we were sending in these voice messages, it was actually one of our music programmers and producers, Mr. Simon King, he said, why don't you try singing it? So then we just tried it. Okay. Singing is an accidental part of it, but composing and writing was the intentional part of it. Okay. So Karki, இப்போ சார் told us that இந்த மாதிரி நீங்க ஆல்மோஸ்ட் எழுதிட்டு இருந்தீங்க ஒரு 10 songs அப்படின்ட்டு. What was the intention behind this? இது ஜெனரல் ஒரு எக்ஸசைஸாக பண்ணிட்டு இருந்தீங்களா, ஒரு கிரியேட்டிவ் எக்ஸசைஸ் மாதிரியா, இல்லை யூ வாண்டட் டு பிரிங் அவுட் அ புக் ஆர் சம்திங் ஆஃப் தட் சார்ட்? அப்படி இல்லை. இப்போ என்ன மூவி சாங்ஸ் எப்பவுமே நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். அது ஒரு சுச்சுவேஷன், அவங்க கொடுக்குற சுச்சுவேஷனுக்கு வி ஜஸ்ட் கோ அண்ட் டூ. இண்டிபெண்டன்ட் பண்ணுறதோட மெயின் பர்பஸே வந்து நம்மளோட தாட்ஸில் அதை நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம். வேறு மாதிரியான நம்ம இந்த வேர்ல்டை வேறு மாதிரி நம்ம பார்க்கணுன்னு நினைக்கிறோம். அதுக்கு நமக்கு ஒரு ஸ்பேஸ் வேணுன்றதுக்காக தான் பண்ணோம். இந்த ஹோல் சாங்ஸ் ஆரம்பித்ததுக்கு இந்த கிளாசிக்கல் இது மாதிரி ஒரு கர்நாடிக் இதில் செட் பண்ணணும்னு எனக்கு இந்த ஐடியா வந்ததுக்கு முக்கியமான ரீசன் வந்து ராஜீவ் சார் தான். ராஜீவ், நான், பாம்பே ஜெயஸ்ரீ மேம் அண்ட் கார்த்திக், நாங்கள் 4 பேரும் இதே ரூமில் இங்கே உட்காந்துக்கிட்டு ஒரு 5-6 இயர்ஸ் இருக்கும். 6 இயர்ஸ்க்கு முன்னாடி ஃபுல்லாக வி ஜாம், ஃபுல்லாக இது மாதிரி ஃபுல்லாக ஒரு ப்ராஜெக்டாகன்னு சொல்லிட்டு ஒரு 8 நாள் 8 பாட்டு ஃபுல்லாக பாட்டு காலையில் வருவோம், மதியானம் பாட்டு முடிப்போம், தென் வீல் ஹேவ் லஞ்ச் அண்ட் தென் எல்லாம் பேசிட்டு தென் வீல் கோ. இது அப்படியே அந்த ஒரு 8 நாள் அப்படி பேக்டாக நடந்துச்சு. அந்த ப்ராசஸில் ஐ லேர்ன் லாட் அபவுட் மியூசிக். எனக்கு அவர் கூட சேர்ந்து மியூசிக் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது, எஸ்பெஷலி கர்நாடிக் மியூசிக் பற்றி, அந்த தமிழ் இசை பற்றி, அந்த பாடல்கள் பற்றி நான் நிறைய கற்றுக்கிட்டேன். அந்த என்ன அப்படின்னு நிறைய, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு எமோஷன் இருக்குன்னா அந்த எமோஷன் எந்த ராகம் கூட கனெக்ட் ஆகுது, அந்த ராகம் எப்படி அங்கேருந்து எப்படி போகணும், எப்படி அது வந்து ஒரு மேலே போகும்போது எப்படி ஒரு எமோஷன் மேலே போகுது, எப்படி ஒரு ராகம் வந்து கீழே விழும்போது எமோஷன் கீழே விழுது, ரொம்ப டீப்பாக இருக்கிற ஒரு டவுட்ஸ் இருக்கும்போது என்ன மாதிரியான ராகங்களுக்குள்ளே போகலாம், இது மாதிரியான அந்த கான்வர்சேஷன்ஸ் இருக்குல்ல, அந்த கான்வர்சேஷன் எஸ்பெஷலி பிட்வீன் எனக்கு அதில் நிறைய வந்து எனக்கு ஏதோ ஒரு வெளியிலேருந்து நான் பார்க்குறேன். ரொம்ப நிறைய அந்த ராகங்கள் பற்றினா தெரியாது. ஆனால் பாம்பே ஜெயஸ்ரீ மேம் ராஜு சார் பேசிகிட்டு இருக்கும்போது ஐ ஃபெல்ட் லைக் ஒரு மியூசிக்கும் ஒரு லாங்குவேஜுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல, ரெண்டுமே ஒரு கைண்ட் ஆஃப் இன்ஃபினிட்டி ஸ்பேஸ் தான். லாங்குவேஜும் ஒரு இன்ஃபினிட்டி, மியூசிக்கும் ஒரு இன்ஃபினிட்டி. மியூசிக் இஸ் ஸ்லைட்லி அ பிகர் இன்ஃபினிட்டி தேன் லாங்குவேஜ். ஸோ இந்த 2 இன்ஃபினிட்டியும் மீட்டிங் பாயிண்ட் இருக்குல்ல, அந்த மீட்டிங் பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியம். அது எப்படி தான் மீட் பண்ண வச்சிடலாம். எதுக்கோ இப்போ நம்ம மூவிஸில் போய் ஒரு டியூன் கொடுக்குறாங்க, அந்த டியூனுக்குள்ளே போய் ஏதோ ஒரு வேர்டை போடுறோம், அதை எப்படி பிச்சு பாடுவாங்க. இது மாதிரியான திங்ஸ்லாம் நடக்கும்போது அதோட பொருளை தெரிஞ்சுக்கிட்டு, அந்த மீனிங்கை தெரிஞ்சுக்கிட்டு உள்ளே கொண்டு வரும்போது இட் மேக்ஸ் அ லாட் ஆஃப் சென்ஸ். ஸோ அதெல்லாம் அந்த ஐடியாஸ் எல்லாம் உள்ளே வந்து எனக்கு இது மாதிரி ராஜீவும் இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டு இருப்பார். எல்லாம் பாடுற பாட்டெல்லாம் கச்சேரியில் பாடுற பாட்டெல்லாம் 40s பண்ணது, 1940s பண்ணது, மாடர்ன் தாட்ஸ் பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார்.
ஸோ இதனால நான் ஒரு செட் ஆஃப் சாங்ஸ் எழுதினேன். நாட் ஜஸ்ட் இது மாதிரியான ஒரு இந்த சாங்கோட தீம் மாதிரி மட்டும் இல்லை, எனக்கு என்னென்ன தீம்ஸ் அப்போ தோணுதோ எழுதணும்னு உட்காருவேன். ஒரு 15 மினிட்ஸ் தான் டைம் வச்சுப்பேன். எனக்கு 15 மினிட்ஸ்க்குள்ளே நான் அந்த பாட்டை முடிக்கணும், அவ்வளோதான். ஏன்னா அது அப்படியே ஐ ஜஸ்ட் வாண்ட் தட் ஃப்ளோ டு கோ. அந்த 15 மினிட்ஸில் ஐ ஃபினிஷ் தட் சாங். அப்படி நான் வந்து ஒரு 10 சாங் வந்து ஒரு 10 நாளில் பண்ணி முடிச்சு இந்த 10 சாங் வந்து சென்ட் டு ராஜீவ். எனக்கு இப்போ மேலே முடிச்ச உடனே ராஜீவ்க்கு இங்கே தான் ஆரம்பிக்கும். அவர் கேட்ட உடனே கரெக்டாக ஹி பிக்ட் அந்த சாங். ஏன்னா என்னோட ஃபேவரட் சாங் அதுதான். அதுக்கு எந்த சாங் யாருமே எடுக்க மாட்டாங்கன்னு நான் நினச்சேனோ அந்த சாங் அவர் ஃபஸ்ட் எடுத்தார். எடுத்துட்டு he set it in காம்போஜி like he set the tune. கேட்கும் போதே அப்படி இருந்துச்சு. ஜஸ்ட் அப்படியே வந்து அப்பா வந்து சொல்லுவாங்க சில சாங்ஸ்லாம் வந்து அந்த மியூசிக்கும் அந்த லிரிக்கும் எப்படி ஒன்றா இருக்குன்னு. ஃபார் எக்ஸாம்பிள் கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும்னு ஒரு பாட்டு இருக்குது. நான் அந்த பாட்டு வந்து அந்த கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும், அந்த கடவுளை ஹையில் கொண்டு போய் வச்சுட்டு அந்த டியூனோட சொல்கிறேன். அண்ட் மனிதனை வந்து இங்கே கீழே வச்சுருப்பாங்க. ஸோ இது அந்த லிரிக்கும் அந்த மியூசிக்கும் எப்படி ஒன்றோட ஒன்று இருக்குது. ஸோ இந்த திங் வி லாஸ்ட். ஏன்னா இப்போ அந்த ஓவரால் கான்செப்ட் வி ஆர் லூசிங். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம லூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்கு காரணம் நிறைய ரீசன் சொல்லலாம் ஃபுல்லாக அதெல்லாம். பட் இதில் அந்த ஸ்பேஸ் இருக்குது, நமக்கு பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ராஜீவ் வந்து he understands lyrics, he appreciates literature, deep literature. அதனால் இட் வாஸ் வெரி ஈஸி ஃபார் அஸ் டு கம்யூனிகேட். நான் அந்த பாட்டு எழுதி முடிச்சு, நான் சொன்னேன் 15 மினிட்ஸில் நான் எழுதி முடிச்சேன். அப்புறம் ராஜீவ் மியூசிக் போட்ட உடனே எனக்கு கடைசியில் இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது, இன்னும் எனக்கு ஒரு ஹை இடத்துல கொண்டு போய் இந்த பாட்டை வைக்கிறதுக்கு எனக்கு தேவைப்படுது, இன்னும் எனக்கு கொஞ்சம் இது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு he just asked me. ஸோ அப்படியே ஆர்கானிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆச்சு அந்த சாங். ஸோ அந்த 10 சாங்ஸில் வாட் அட்ராக்டட் யூ டு திஸ் பர்டிகுலர் சாங் அப்படின்னு சொன்னாங்க லிரிக் அப்படின்னு சொன்னாங்க. ஐ திங்க் ஒரு எக்ஸிஸ்டென்ஷியல் கொஸ்டின் இருக்குல்ல எல்லாருக்கு. ஐ மீன் ஒரு ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் லைனே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. கடவுளும் நானும் பேசிடும் பொழுதுன்னு சொல்லும்போது there is a kind of equality inside that relationship, which is a very personal thing. You're not scared of God. God is your friend. That I think is a very big concept which started in bhakti and has now infiltrated our thoughts. We don't see God as somebody we are scared of, but God as somebody we converse with our deepest emotions with. And we இன்னும் வெரி ஒரு லோன்லி ஸ்பேஸில் இருக்கும்போது அந்த மாதிரியான ஒரு கடவுள் நமக்கு வேணும்னு இருக்கிற ஒரு கடவுள் இருக்குது. ஸோ அது ஒரு எண்ணம் மனிதனுக்குள்ளே அந்த ஒரு எண்ணம் இருக்குது. அது இந்த அண்ட் இதை மூடி மறைச்சி ஒரு பழைய தமிழில் எழுதாமல் இப்போ இருக்கிற தமிழ் எல்லோருக்கும் புரிகிற தமிழில் ஒரு எட்டர்னல் ஸ்பிரிச்சுவல் கொஸ்டினை நீங்கள் கொண்டு போய் வச்சா அது போய் டமால் நீடிக்கும். வாட் ஹேப்பன்ஸ் இன் லாட் ஆஃப் ஃபில்ம் மியூசிக் இஸ் ஒரு டியூனுக்கு பிராதானியம் கொடுத்து ஒரு ஹுக் லைன் கொடுத்துட்டு மற்ற வேர்ட்ஸை நீங்கள் உள்ளுக்குள்ளே சேர்க்குறீங்க. பட் வேர்ட்ஸுக்கு அண்ட் ஐடியாஸுக்கு கொடுத்துட்டு அதை உள்ளுக்குள்ளே வாங்கிட்டு அதுக்காக டியூன் போட்டால் வேர்ட்ஸுக்கு பிராதானியம் கிடைக்கும். 90% of the people cannot sing. They can relate with the words. So the word is very important in a song, especially the first word. And the word kadavul is such a strong word that it sort of it was very attractive. And நடுவினில்னு சொல்லும்போது அது ரெண்டு வாட்டி யூஸ் பண்ணும்போது அதுக்குள்ள ஒரு பேரியர் நமக்குள்ளே வருது. And then we worked. It was like chiseling away. We are like we would compose and we would tweak one word here, tweak that one, and this exercise went on because I'm not a qualified musician. நிறைய பாட்டு கேட்டிருக்கேன், பாட்டு ரசிக்கிறேன், பட் எனக்கு எக்ஸாக்டாக நான் இதில் தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். பட் டெக்னிக்கலாக நான் இட்ஸ் நாட் அ கீபோர்டில் ஒரு நாள் உட்காந்தா எனக்கு ஒரு டியூன் வர மாதிரி எல்லாம் கிடையாது. ஒரு சரணம் வரும், பல்லவி வரும், அதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் சரணம் வரும். அண்ட் கர்நாடக சங்கீத இசையில் கூடிய இந்த தமிழ் இசை இருக்கும்போது உங்கள் பாட்டு மற்ற பாட்டு மாதிரி இருக்கக்கூடாது. நீங்கள் நிறைய மற்ற பாட்டு கேட்க ஆரம்பித்தா அந்த பாட்டின சாயல் இங்கே வந்துடும். ஸோ ஒரிஜினலாகவும் இருக்கணும், வார்த்தைகளுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கணும். அதில் இவர் சொல்கிற மாதிரி அந்த ஸ்பிரிச்சுவல் குவெஸ்டோட ஹைட்டுக்கு போகும்போது தோஸ் ஐடியாஸ் ஆஃப் வெதர் இட் இஸ் ஸோ வி டிஸ்கஸ் இப்போ நான் ஒரு தாய்மானவரோட ஒரு விருத்தம் கேட்டால் ஐ வில் சென்ட் இட் டு ஹிம். I would, we would jam on that 16th, 17th century Shaivite, space a lot to just keep thinking. And
So when we get that spiritual quest into that with the height in the song, I mean with the raga and the singing, then something, you know, moves you. That is what we are looking at. Something which is very pure, and we also wanted to explore that the beautiful thing of Tamil Isai. Because Tamil Isai கேட்கும்போது உங்களுக்கு அந்த மொழியோட பேரியர் பிரேக் ஆகுது. எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் தெலுங்கில் பாட்டு கேட்கும்போதோ இல்லாட்டி சம்ஸ்கிருத பாட்டு கேட்கும்போதோ உங்களுக்கு அதனோட தர்ஜமை தேவை இருக்குது. பட் தமிழிசை மூமெண்ட் took off in a big way in the 30s and this thing, because though we have had very great writers like Gopalakrishna Bharati, you know, in the big early part of 1820 to 1830, which sort of revived this aspect, we have seen increasingly now even the concert தமிழ் பாட்டு பாடும்போது மக்களுக்கு ரொம்ப அதனோட ரியாக்ஷன் இஸ் பிகாஸ் they understand the lyric and they can relate with it very much. இதில் 2 விஷயங்கள் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. மக்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கிற இன்னைக்கு பேசக்கூடிய தமிழ், இன்னொரு மேட்டர் இஸ் அவங்களுக்கு ரிலேட் பண்ணக்கூடிய பீட். ஆனால் ரொம்ப பழமை வாழ்ந்த தமிழ் ராகம், ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற ஃபிலாசபி இஸ் டைம்லெஸ். சங்கராச்சாரியர்லேருந்து ரமண மகர்ஷி டு தாய் மனோர், ஆல் தீஸ் பீப்புள் பேசுகிற விஷயம் இன்றைக்கி இருக்கிற பாஷையில் மொழியில் போகும்போது யூத்துக்கிட்ட அது போய் சேர்கிறதுக்கு வாய்ப்பு இன்னும் இருக்குது. அண்ட் இட் வில் ஆட் டு த ஆல்ரெடி ரிச் ரெப்பர்டுவார் ஆஃப் தமிழ் இசை தட் வி ஹேவ் இன் ஆர் திஸ் திங். வி ஜஸ்ட் வாண்ட் டு ஆட் ஆன் டு தட். How did you go about it அப்படின்னு சொல்லுங்க? Like do you hum a tune and then see okay does this fit அந்த மாதிரியா இல்ல? கரெக்ட். அது என்ன விஷயம் சொன்னால், அந்த வேர்டு நீங்கள் நம்ம வாங்கிக்கிட்டு அதில் ஒரு மீட்டர் இருக்குது. அதில் எந்த கான்சனன்ட் நமக்கு கேட்ச் ஆகுது, எந்த வவல் ஸ்ட்ரெச் பண்ணணும், அது ஒரு you cannot immediately get it. So once you get the word, you have to recite the poetry again and again in your mouth, and then you will start seeing how you can stretch one word and you know, move the word around, and then you have to tell it in a way that it will be interesting and catchy. So that process will happen while you walk, will happen things. So very often my WhatsApp messages to him will go at around 8:30 in the morning, because the tune will come in the morning walk and sometimes in the evening walk. It's when you're walking and I'm listening to various music, and then just sitting here also we crack a bit, and then you have to consult somebody who knows the music and that whether this is original and whether it is slightly different. So இப்போ இந்த பாட்டு ஸ்டார்ட் ஆகும்போது அதோட ஓப்பனிங் லைன் இந்த மாதிரி வேறு ஒரு பாட்டு வந்திருக்கா இல்லையா, நமக்கு எல்லா பாட்டும் தெரியாது இல்லை. So I would ask Unni Krishnan, or I would ask my mother, or I would ask Sikil Gurucharan, does this work? Is it interesting musically, you know? And if they say yes, then I would work with it, or so there are inputs from while I compose, there are 3 or 4 referees in my life, and in the referee in the boundary kulla na irka illiya, musical boundary irukilla, or ragam sonna or kurpitta musical boundary adukulla neenga irukanum. Okay, so how did you two decide that okay we have locked that tune a bit? What is that moment when you felt that okay this is clicking அப்படிங்கிறது எப்படி தெரியும்? எனக்கு அந்த பாட்டோட தாட்டே ஃபர்ஸ்ட் இந்த கம்போசிஷன்ல எனக்கு ஐ காட் இட். லைக் ஒரு கடவுளுக்கும் எனக்கும் இருக்கிற தூரம் எவ்வளோ பக்கத்தில் இருக்குமோ அதுதான் நமக்கு வேணும், நடுவில் எதுவுமே வேணாம். இந்த பாட்டு எப்போ when we felt that in the language and the melody tune அந்த காடுக்கும் எனக்கும் இருக்கிற அந்த டிஸ்டன்ஸ் வந்துட்டப்போ we said we've locked it. It's very spontaneous. அப்படியே அவர் கொடுத்தாரு, அந்த டியூன்ஸ் கொடுத்துட்டு இதை மாற்றன்னு சொன்னார். நான் வந்து சின்ன சின்ன சங்க்ஸாக பண்ணியிருந்தேன். இது ரொம்ப சின்ன சின்ன சங்க்ஸாக இருக்குது, இது ரெண்டுத்தையும் நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு அந்த பூசைகள் செய்வானின் பூக்களை கொய்வானின் நெருக்கத்தில் இருப்பவனை நெரிசலிலே காண்பானின்ற வரியெல்லாம் வந்து அது ஒரு மேலே ஒரு தனி சங்கு, இது ஒரு தனி சங்கு, ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு ஒரு செக்ஷனாக நம்ம பண்ணலாம். அது கண்டிப்பாக பண்ணலாம், வில் டூ அப்படின்ட்டு அதை பண்ணிட்டோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக முடிச்சுட்டு அப்புறம் கடைசியில் when he wanted to say எனக்கு ஒரு இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் சொல்லிட்டோம், we want a finale to finish the whole thing போது then we went for that the next level, அடுத்த லெவல். ஸோ அந்த காட் ஃபஸ்ட்டு அந்த ஆரம்பிக்கும் போது கடவுள் கொஞ்சம் தூரத்தில் இருப்பார், அவர் கூட நான் பேசிகிட்டு இருக்கேன்றது. அடுத்தது வந்து இவ்வளோ நெருக்கத்தில் இருக்கிறவனை ஏன் போய் நான் நெரிசலில் காட்டணுன்ட்டு
அதுக்கு அடுத்த லெவல் எனக்குள்ளே அவன் இருக்க அவனுக்குள் நான் இருக்கேன்ற லைன்ஸ் வந்து இட் ஜஸ்ட் கோஸ் அப்படியே அந்த டிஸ்டன்ஸ் ஷ்ரிங்க் ஆகிக்கிட்டே வர அந்த ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, அந்த ஒரு பாயிண்ட் அப்படியே வந்துட்டு when we finished, அதுவும் அந்த எனக்குள்ளே அவன் இருக்க வந்து அந்த ஹைல போயிட்டு அப்படியே இட்ஸ் an inward journey. அது ஒரு அது அவர் பாடி அனுப்பிச்சோன்னா அந்த சில டியூன் அப்படியே அனுப்புவார். இது மாதிரி காலையில் அவர் சொன்ன மாதிரி வாக்கிங்கில் போயிட்டு அவர் இது மாதிரி ஒன்று வந்திருக்குன்னு சொல்லி அனுப்புவார். ஜஸ்ட் அப்படியே ஃபீல் லைக் எவ்ரிதிங் அப்படியே ஃப்ரீசஸ் அந்த பாயிண்ட்ல. ஸோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். we've got something அப்படின்னு. And the beauty என்ன சொன்னா, there is no we are not making it for the audience, we are not making it for, just is that there is no such intention at all. There is no production, there is no money here, there is nothing. It's only our interest, my interest in poetry and his interest in music, which is bringing us closer, and with an intention that I think there is a big scope in creative expression, you know. படம் செய்யணும், அதில் ஒரு ஹீரோயிசம் இருக்குது, பாட்டு இருக்குது, அதில் காமெடி இருக்குது, அதில் லவ் இருக்குது, அதெல்லாம் இருக்குது. அதுக்கு மேலே ஒரு பியூர் போய்ட்ரி இருக்குல்ல. ஐ மீன் சிம்ஃபனிஸ் ஆர் ட்ரிவன் பை சர்டன் பிக் தாட்ஸ், அண்ட் சம் ஆஃப் த தாட்ஸ் விச் கேனாட் பி ஸ்போக்கன் ஆர் சங். ஸோ ஒரு ஹியூமன் பீயிங்குக்குள்ளே நீங்கள் டைரெக்டாக ஒரு ஆள்கிட்ட போய் எனக்கு ஒன்று பிடிக்கலன்னு சொன்னால் நீங்கள் சொல்லிடலாம். ஆனால் இந்த கடவுள்கிட்ட நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? அது பேச்சு எப்படி இருக்கும்? அவரோட பேசுனா எப்படி இருக்கும்? அந்த அவரோட பார்வை என் மேலே இருக்கா? அவர் உலகத்தை எல்லாத்தையும் பார்க்குறாரு. ஆனால் நான் பேசுகிற மொழி அவருக்கு புரியுமா? இந்த மாதிரியான ஒரு தாட் இருக்குல்ல, தீஸ் ஆர் தாட்ஸ் இன்சைட் யுவர் மைண்ட். எல்லாருக்கிட்டையும் இருக்கிற தாட், அது வேர்பலைஸ் பண்ணி அது ஒரு ரொம்ப க்யூட்டாக இருக்கிற ஈவன் அ சைல்ட் கேன் அண்டர்ஸ்டாண்ட் என்கிற ஒரு தாட் இருக்கும்போது, த ஹியூமன் ஆங்ஸ்ட், யூனோ, அது ஒரு எக்ஸிஸ்டென்ஷியல் கொஸ்டின் இருக்குது. தட் இஸ் these are eternal spiritual questions which we are verbalizing, and lot of people have verbalized all this before. So, and you can see a lot of that in Tiruvambaavai, and you can see it, these questions being asked again and again, you know. And if you look at the big Tamil Isai songs which have come from, say, Papanasam Sivan, or, you know, Dandapani Desikar's tunes, or, you know, the Bharatidasan's poetry, which were probably the most recent of them. But 70 years have passed by. Man is still expressing and composing. So, and so we had to thought of adukku oru dedicated இதுக்குன்னே we enjoyed writing வரலாமோ. We were influenced a lot by Gopalakrishna Bharati's Nandanath Charitam there, but here it is purely for music. It has got no other intention. So எப்போ இந்த வீடியோவும் ஒன்று பண்ணலாம் அப்படிங்கிற இன்டென்ஷன்? அது while we were composing, and while moment this is forming into some shape, we ourselves don't know how it is. Like this whole thing is organic. It is not planned in any way. Like one single எப்படி ரிலீஸ் பண்ணுறது, and 90% of the people இப்போ ஒரு பாட்டு அவங்க ஃபைனலி ஒரு மொபைல் ஃபோனில் பார்க்குறாங்க. அதுக்கு ஒரு விஷுவல் இருக்கணும். அந்த விஷுவல் எப்பேற்பட்ட விஷுவல் இருக்கணும்? இப்போ 2 பேர் மைக்குக்கு முன்னாடி நான் பாடுறது, அவர் கீபோர்டில் இதை மாற்றிடுங்க வந்து சொல்கிறது, அப்படி தானே எல்லா மியூசிக் வீடியோ இருக்கும். அதுதான் சீப் அண்ட் பெஸ்ட்டாக பண்ண முடியும். பட் இந்த பாட்டுக்குள்ளே இருக்கிற கேள்விகளும் அதுக்குள்ளே இருக்கிற சிந்தனைகளும் they are eternal. So வானம், வாட்டர், மனிதன், that person's search between the day and the night, அப்பேற்பட்ட ஒரு, and the cycle of life, you know, the cycle of birth, death, guilt, prayer, and all these things are coming in. The faith that people have. So அது கேப்சர் பண்ணுறது ஒரு குறிப்பிட்ட இடத்துல இல்லாமல், I had fortunately, because I've been teaching for 16 years in Mindscreen Film Institute, I have students all over India. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஒரு 4-5 ஸ்டூடெண்ட்ஸ் who are shooting documentaries, அவங்கக்கிட்ட இந்த வீடியோவும் அதனோட இங்கிலீஷ் தர்ஜமையும் அனுப்பிச்சேன். அவங்க அது கேட்டுக்கிட்டு, அந்த பாட்டு கேட்டுக்கிட்டு, இதுக்கு என்ன விஷுவல் நீங்கள் திங்க் பண்ணுறீங்களோ அவங்க பேசுவாங்க. சார் எனக்கு இந்த ஷாட் இருக்குது, இந்த ஷாட் நான் எடுக்கிறேன் சொல்லி அவங்க எடுத்துகிட்டு ட்ரான்ஸ்ஃபரில் அனுப்புவாங்க. ஸோ தட் ப்ரோசஸ் took us around 2 weeks to, you know, edit and optimize that
video. So it is a bit like Baraka, a bit like the documentary, என்ன சொல்றது, non-narrative documentaries, அதனோட ஒரு இன்ஃப்ளூயன்ஸும் இருக்குது. Okay. So this is something that I have been asking a few music directors who are doing singles as well of late. எல்லாருமே இப்போ வந்து ஒரு ஆடியோ அப்படின்னா அந்த ஆடியோ மட்டும் இல்லாமல் there is also a visual component attached to that audio அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. Why is that essential? Does that actually mean that people are not really responding to that audio as much as we've trained that? இன்னைக்கு தான் காலையில் தான் பேசிட்டு இருந்தோம். நம்ம வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ we've trained everyone to listen to music only with visuals. Listen to music. Listen to music. Music கேட்கறதுக்கே அவங்களுக்கு விஷுவல்ஸ் வேணும்னு நம்மளோட யங்ஸ்டர்ஸ் யங் ஜென்ரேஷன் ட்ரெயின் பண்ணிட்டோம். ஒரு கண்ணை மூடிக்கிட்ட ஒரு மியூசிக் கேளுங்க, உங்களுக்குள்ள ஒரு விஷுவல் ஓடும் அப்படின்ற ஒரு திங் வந்து யாருக்கும் இப்போ வர்றதில்லை. காரில் போகும்போது அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. எப்பவுமே மியூசிக்ன்றது தனி, அதுக்குன்னு இப்போ தனி டைம் யாருமே ஒதுக்கிறது இல்லை. காரில் போகும்போது வெளியில் இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு வெளியில் அங்கே கேட்குற சத்தத்தோட ஆரனோட இதோட சேர்ந்து அப்படியே வெளியில் விஷயம் பார்த்துட்டு they are just listening to music. அவங்களுக்கு இல்லைன்னா they need ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்துட்டு they need to think. அது வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம அது மாதிரியான ஒரு ஸ்டேட்டில் இருக்கோம். அவங்களுக்கு நம்ம we have to cater to that kind of a thing. ஒரு விஷுவல் தேவை நமக்கு அப்படின்னு. அது தேவைன்னும் போது அதே மாதிரி தான் ராஜு சொன்ன மாதிரி சும்மா ஒரு மேக்கிங் வீடியோ மாதிரின்ட்டு ஒன்று பண்ணாமல் இது பண்ணும்போது அது ஒரு கடவுளை இயற்கையாக மாற்றிடுச்சு. ஒரு இயற்கைக்கும் கடவுளும் எனக்கும் ஆன ஒரு தூரம் எல்லாத்தையும் ஒன்றா ஒரு மர்ஜ் பண்ணுற அந்த ஒரு பாயிண்டில் அந்த விஷுவல்ஸ்லாம் வந்துச்சு. பியூட்டிஃபுல்லான விஷுவல்ஸ், நார்த்தில் எடுத்த சில விஷுவல்ஸ், கேரளாவில் எடுத்த சில விஷுவல்ஸ். அண்ட் எப்போவுமே நம்ம இந்த மாதிரியான ஒரு சப்ஜெக்ட் பாப்புலரைஸ் பண்ணணும்னு சொல்லும்போது நம்ம ஒரு ஆர்டிஸ்ட்கிட்ட போய் நீங்கள் ஒரு நாள் ஆர்டிஸ்டோட இதை எடுக்கலாம், அதெல்லாம் we never wanted to do this. இது this just as the tune was not ஒரு formal exercise, even the video is an exploratory exercise. It is I didn't know I'm going to reach here. It is only it's a discovery. So this whole thing has been a discovery for us. There was clear lines of the Pallavi and two charanams were clearly there, and they were very short haiku kind of charanams. So we amalgamated it and made it little bigger so that musically I can explore. Otherwise I couldn't climax it more or part or full feeling kudukradukku. So we wrote more, and then we combined, and then we built the climax. So just like that only we did the video also. It is completely can I say organic. We didn't know we are going to reach here, but we just kept discovering. And we are doing other things. We are shooting what you call Putham Pudugale. We are doing ads. We are doing other things also. But this sort of pulls you back to the same, and the tune and the and we are now composing. He has written more songs, so I'm now composing the next song also. Okay. So that is it's a romantic ballad. So it's a different genre, but in the same Tamil size ways. So இப்போ அந்த விஷுவல்ஸ் பார்க்கும்போது there are so many wide shots of nature, like he said nature is God அப்படிங்கிற இது வந்து அப்படியே it comes out. Is it something that I believe immediately struck you because you are a photographer and you are exposed to that awesomeness that is nature? Are there moments when you felt divine in the I mean எனக்கு whenever I'm in the forest and I see a tiger or when I see an elephant, I mean I get tears in my eyes. I don't know why. When I see a tiger or an elephant, these two animals make me feel that யார் இதை கிரியேட் பண்ணியிருக்காங்க, இது இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த ஃபாரஸ்ட். அண்ட் both are very powerful animals, you know. They are very graceful animals and you cannot go and just touch them also. So there is a reverence, and both of them have one has a very interesting shape, the elephant, and the tiger has an incredible color. Majority of tigers are very clean. They're like cats. They keep on cleaning themselves. Some are சிலதில் அவங்க போய் சேரில் உட்காந்துடுவாங்க and ஒரு 2-3 days அது க்ளீன் பண்ணாமல் நடக்கும். And when we go to the forest ஒரு 6 days, sometimes we don't talk to anybody. We just sit like 4 hours just hearing calls, and so it's a kind of a different experience, you know. இப்போ சினிமாவில் நமக்கு இங்கே ஒரு மரம் வேணும்னா ஆர்ட் டைரக்டர் இங்கே மரம் வச்சுருங்கன்னு சொன்னால் அவங்க வச்சுடுவாங்க. அதில்
yellow flowers போடணும்னா அதுவும் பேப்பர் ஃப்ளவர்ஸ் வச்சு போடுவாங்க. கொஞ்சம் காற்று வேணும்னா ஒரு ப்ரொபெல்லர் ஃபேன் போட்டுட்டு பண்ணுவாங்க. இது எதுவுமே நடக்காது ஃபாரஸ்ட்டில். அது வரும், நீ ரெடியாக இருக்கணும், நீ எடுக்கணும். ஸோ சம்வேர் நேச்சர் அண்ட் த டைம் is bigger than you. You are nothing but an observer. You are only a speck. So you learn to realize that you can only observe. You cannot create. So there is a thalmai in that. And that is what shooting animals and the forest teaches you. That you are not above this, you know. You cannot order anybody around. You can only respect and record. I think that sort of really changed me. That's like 5 to 6 years back, going to the forest again. And we were now, both myself and my wife Lata, we love going to the forest. And we have other friends like Anil Kumble and all that who are also into photography, wildlife. So we spend like 4 hours, 5 days, like just, and sometimes you don't see anything. When we don't see anything, we start shooting mongoose, we start shooting things like that, you know. So it's a lot of luck also. So what about you, Karki? You have even gone to Antarctica. So were there moments during such trips when you felt like in the presence of something that was greater than us? Nature always, like the song, whatever we talk about, like ஒரு God அப்படின்றது என்ன அப்படின்றது ஒவ்வொருத்தங்களுக்கும் அந்த தேடல் இருக்கும்ல. எல்லாருக்கும் ஒரு அந்த அன்ஆன்சர்ட் கொஸ்டின்ஸ் தானே. அந்த ஒரு வியப்பு நம்ம போய் பார்க்கும்போது எதுவுமே நம்மளோட கையில் இல்லை. அந்த அண்டார்டிகாக்குள்ளே நாங்கள் உள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அவங்க சொன்னாங்க, நம்ம ஒரு பிளான் போடுறோம், இந்த பிளான் எதுவுமே ஒர்க் ஆகாது, கவலையே படாதீங்க, இந்த பிளான் படி எப்போவுமே எதுவுமே நடக்காது. இஃப் தெர் இஸ் பாசிபிலிட்டி நம்ம அண்டார்டிகாவுக்கு போக முடியாமல் திரும்பி கூட போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. 100 hours இங்கேருந்து ட்ராவல் பண்ணி போனோம் அண்டார்டிகா ரீச் பண்ணுறதுக்கு. அந்த 100 hours அப்புறம் நம்மளோட கையில் எந்த பிளானும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் போது வி சி இல்லை, நம்ம ஏறுறோம். ஒரு ஃபுல் பனி புயலில் நான் என்னோடய பையன், என் ஒய்ஃபை கூட ஒரு 10 பேர் எல்லாம் சேர்ந்து ஒரு மலையில் ஏறுறோம் அண்டார்டிகாவில். ஃபுல்லாக ஏறிட்டு இருக்கோம். எப்போ என்ன நடக்கும் அப்படின்னு தெரியாது. அங்கே மேலே போயிட்டு ஏதோ ஒரு ரேர் ஸ்பீசிஸ் ஆஃப் பென்குயின் அங்கே இருக்குது, அதை போய் பார்க்கறதுக்காக தான் ஏறுறோம். போய் பார்ப்போமா இல்லையான்னு தெரியாது, காற்று அடிச்சுன்னா என்ன ஆகும்னு தெரியாது, ஒன்றுமே தெரியாமல் வி ஜஸ்ட் கோ. அது சொன்னது தான், அந்த ஒரு மூமெண்ட்டில் நம்ம வி ஜஸ்ட் கெட் லாஸ்ட். நம்ம வி நோ நம்ம எதுவுமே இல்லை, நம்ம ஜஸ்ட் வி ஆர் ஜஸ்ட் சீயிங் திஸ் வேர்ல்டு அப்படிங்கிறது நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பார்த்துட்டு வந்துட்டு அந்த we just want to be in the moment. In the moment la nama irukom, we just explore everything, we observe everything, we enjoy, we feel like I think it is I don't see any answers. I see a quest. It's a spiritual quest. ஒரு தேடல் தான். இப்போ இந்த song you have composed, you have got the tune எல்லாம். So what about the music, like the interludes and stuff like that? How did you go about it? There also we worked with many types of musicians inside there. There is a very good music producer called Simon King. அவர்கிட்ட இது கம்போஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு ரிதம் ட்ராக் தேவை. நம்ம பாட்டுக்கு எது வேணால் ஆனால் ஒரு ரிதம் கட்டாயத்துக்குள்ளே கொண்டு வரனால. ஸோ கிவ் மீ அ ரிதம் லூப்னு சொன்னார். ஸோ ஹி கேவ் மீ ஒரு கைண்ட் ஆஃப் மாடர்ன் லூப் வித் அ கஞ்சீரா. அதில் கம்போஸ் பண்ணலாங்க. அது ஒரு லேப்டாப்பில் வச்சுட்டு அது கூட பாடுவோம். ஸோ அந்த தாளத்தில் இருக்கா அது செக் பண்ணுறதுக்கு. ஸோ அது பாட ஆரம்பித்து அது ஒரு லெவலில் கொண்டு வந்தப்போ தென் யூ ஹேவ் டு செக் வெதர் திஸ் இஸ் ரைட் ஆர் ராங். ஸோ யூ செக் இட் மை மதர் அண்ட் சிக்கில் அண்ட் உன்னி. அண்ட் ஸோ வி வுட் check that out, whether the meter is correct and the tune is correct. So there would be inputs also from them on whether it's working. Then once you do that, when you get into the musical interludes, the opening we wanted to ella paattum oru flute oru idhula irukum. So there is a friend of mine called Raghavan Manian. He is a Carnatic singer, but he also plays the saxophone, self-taught saxophone player. So he had sent me some bits when I had told him about Kamboji. So his bits are there. They have been he played it for 5 minutes. Adilende rendu bit use pannirkom. Then after that we had 2 musicians who are, the instruments are very close, veena and mandolin. The veena player is in Trivandrum, who Simon knows. So she went to a studio and we made a
listened to the track and said that, okay, for these bars, can you play something? And then we had some kind of we wanted kind of an energy inside that. So before we went to that stage, we thought that what if we change the programming of the drum completely? So we called a live Western drummer and we recorded live drums. And the live Western drum, we started composing the interludes. So there was a young boy in Australia, and he's a very good mandolin player. So on Zoom, we would have recording sessions on Zoom, and then we sort of build it together. Then we found that we had a lot of musical information, and there was drum programming, which is Indian, drum programming, Western. There's so much of programming that then it became, let's start removing because you need air inside a composition, you know. So there is lead guitar and the thing. So we started removing that and kept coming to the kind of a acoustic vibe to it, which is like what you have in Coke Studios and all that, because the space is in that indie space, and we didn't want. So we wanted the music to reach out, because ஒரு கன்வென்ஷனலாக ஒரு மிருதங்கம் ஒரு வயலின் வச்சு போட்டால் அது கச்சேரிக்கு பண்ணுற மாதிரியும் ஒரு வெர்ஷன் பண்ணலாம்னு நாங்கள் நினச்சோம். பட் அது பண்ணுறதுக்கு முன்னாடி we went into this, and as we again இதுலேயும் ஒரு டிஸ்கவரி தான். இதுதான் பண்ணணும், இப்படி தான் பண்ணணும் இல்லாமல் it's everything is a process of discovery. So we recorded more and then we started constructing on the thing. So I would spend 2 or 3 days actually physically going to Perambur, sitting on the studio with Simon King and then arriving at something like that. So it's a collaborative effort. So today religion அப்படிங்கும்போதோ or God அப்படிங்கும்போதே it also comes with a set of with its own set of controversies. அப்படி இருக்கிற ஸ்டேஜில் how do you place this song? What do you see is this place of this song in this I think situation? Like இந்த பாட்டிலே சொல்ற மாதிரி the தரகர்கள் have made God a business. So இல்லை, இப்போ நீங்கள் கோவிட் நேரத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்கோம். they have lost their old people. பயத்தில் வாழ்ந்திருக்கோம். ஆனால் அவங்களுக்கு அதுக்கு ஒரு ஆலயமாக ஒரு கோவில் அல்லாட்டி ஒரு மசூதி ஒரு சர்ச் இல்லாமல் இருந்தது, எல்லாமே பூட்டி இருந்தது. அப்போ இருக்கிற நேரத்தில் நம்மளோட அந்த பர்சனல் ஸ்பிரிச்சுவல் குவெஸ்ட் இருக்குல்ல, தட் பர்சனல் ஸ்பிரிச்சுவல் குவெஸ்ட் கண்டினியூஸ். அதுக்காக நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற கடவுளை நீங்கள் பாஸ் பண்ணி நிறுத்த முடியாது. தட் வில் ஆல்வேஸ் பி தேர். நீங்கள் ஃப்ளைட்டில் போயிட்டு இருக்கலாம், நீங்கள் எங்கே வேணாலும் இருக்கலாம், ஆனால் உங்களுக்குள்ளே ஒரு ஃப்ளைட் டேக் ஆஃப் பண்ணும்போது ஒரு ப்ரேயர் ஒரு ஆள் சொல்லுவார். ஒரு ஆள் ஒரு பியூட்டிஃபுல் நேச்சர் பார்க்கும்போது யூ தேங்க் the God to say that what is this? See, why is the sunrise so beautiful? Why is that? So people have different aspects of spiritual quest, and their answer to the spirituality is different. Religion is different. Religion is what is structured, you know, which brings a couple of people together in a common faith. Spirituality is an individual's questions to why he's alive here and why he's going through this janana maranam cycle, you know, and what is the meaning that you can find it. And that quest is timeless. Religion changes, gets structured, and finds a certain avatar at certain times in certain ways. And overall what we are seeing is people are, I mean, religion does play its part in society. It gives a lot of, can I say, relief to people. I'm not saying it does not give relief to people, but what we are saying is that in some ways the kind of simple communication that we have with God, we want it to be a direct communication, not via anybody else. It's like straight. Okay. So when கடவுளும் நானும் பேசிடும்போது ஃபர்ஸ்ட் லைன் ஆரம்பிக்கும் போதே we acknowledge God, we acknowledge my presence and God's presence, and it's நானும்னு போட்டதுனால it is not a song of advice. The song is not an advice at all. It's a exploration of one person, ஒரு பர்சனோட ஒரு ஃபீலிங். எனக்கு தேவையில்லை,
அதுதான் இந்த சாங்கோட திங். a lot of people relate to this. நிறைய பேர் வந்து they are actually fed up of like the religious, இப்படி தான் நீ ரிலிஜனை ஃபாலோ பண்ணணும், இப்படி தான் நீ கடவுளை கும்பிடணும், இப்படி தான் நீ இது பண்ணணும், இப்படி பண்ணலைன்னா கிடையாதுன்ற மாதிரியான ரூல்ஸ் இருக்குல்ல. இந்த ரூல்ஸ் நிறைய பேருக்கு தேவையில்லை. ஒரு மாடர்ன் ஜென்ரேஷன், ஒரு புது ஒரு ஜென்ரேஷன் ஆஃப் பீப்புள் who are into spirituality, who don't know whether God's there or not, அவங்க நிறைய பேரோட திங்க் இருக்கட்டும், காட் இருக்கட்டும், நான் எனக்கு ஒரு இது இருக்குது ஆனால் நான் இப்படி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் யாரும் சொல்லாதீங்க. அது மாதிரி ஒரு ஆளோட ஒரு குரல் தான் இந்த சாங். அது ஃபீல், யூ கேன் ஃபீல் இட், but you may not be able to express it. It may not be in a ritual. It may be an experience. ஸோ தரகர்கள்ன்ற வேர்டு போட்டதே அது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வேர்டு தான். இந்த தரகர்கள் வேணான்னு யாராவது ஒருத்தங்க அவங்கள தரகர்னு நினைச்சாங்கன்னா அவங்க ஹர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் எனக்கு தேவையில்லை. அதுதான் இந்த எனக்கு அந்த மிடில்மேன் தேவையில்லை. என்னால் டைரெக்டாக அவங்க கூட பேச முடியும். அதுதான் ஒன்று. Because especially in our spiritual thought, be it Shankara saying Aham Brahmasmi, where God is within you, is a very strong thought that we have got in our philosophy. We also accept Dvaitam. We also accept that God and you are separate. And we also have Vishishtadvaitam. So we have all these kind of three thoughts. Even in Islam and Sufi, you can experience God. So there are, every religion debates this. So in Christianity, you have Catholicism and Protestantism, which pretty much explores the same kind of question. So every religion has this examination in some ways. Buddhism is such a philosophical religion, but they also build very big statues. So every religion has its own way of, because ordinary people cannot read text. Ordinary people cannot read the Vedas or the Bhagavad Gita or Upanishads, or they cannot read the Quran. So they need to see something. They need to see. So that is the reason why the visual has become important. And the visual is a great institution, a great architecture, great this thing there. But there are people who want a personal, spiritual experience. And it is addressing that personal spiritual experience and not a collective religious celebration that you are looking for. Thanks a lot, sir. And good luck with the others. Thanks. Thank you.